தான் இல்லாத இடத்துல மிக்கிய வச்சு ப்ரோபோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் அண்ணாண்டாச்சு. இப்ப எல்லா முதலாளியும் மாதிரி இல்ல அவரு. ஆளே இல்ல ப்ரோ, என்ன ஈஸிலி மோதிரமா இருக்க கூடாது. யாரா இருக்கும் இங்க கடையில இருந்துதா இப்படி காலை போட்ட நிறைய காலை போட கிட்டத்தட்ட இப்ப ஒரு வருஷமா கதைக்கிறேன் இல்லையா, இருக்கிற இடவெளியை நிரப்பி மீண்டும் ஒன்றுமே இல்லை. வணக்கம். வணக்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். உங்களோட பேர்? அருள். சரி, உங்களுக்கு எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 26. சரி, உங்களோட பிறந்த நாளுக்கு மிக்கி வந்திருக்கு, லப்பா வந்திருக்குது, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு. இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க? கடையாலதான் வந்திருக்கு. கடையெல்லாம் வந்திருக்குமா? ஆனா இந்த கிஃப்ட் வந்து ஒரு லேடிக்கு இருந்து வந்திருக்குது. வாய்ப்பே இல்ல. அதுவும் உங்கள்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தான். நீங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு வருஷமா கதைக்கிறேன் இல்லையா, இருக்கிற இடவெளியை நிரப்பி மீண்டும் உங்களோட லைஃபோட இணையோன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்பி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படி ஒன்றுமே இல்லை. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட பாப்போம். சரி, உங்களுக்காக இதுல என்ன வந்திருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? ஷர்ட் ஏதாச்சும். இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாருங்க, என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம். ஐயோ, ஷர்ட் வந்திருக்கு. ஷர்ட் வந்திருக்கு. சைஸ் சரியா இருக்கா? சரியா தான். அப்ப உங்களை பத்தி நல்லா அறிஞ்சூராட்டம் தான் வந்திருக்கேன். யாரா இருக்கும்? இங்க கடையில இருந்துதா. கடையில இருந்துன்னு சொல்லிட்டு சமாளிக்க கூடாது. எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்பவே கவலைப்பட அனுப்பி இருக்காங்க. அதை விட நீங்க வேற யாரோடய காய்ச்சி கொண்டுக்கிறீங்களாம். அப்ப ஏன் தன்னை விட்டு போனீங்கன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட இந்த கிஃப்ட் வந்திருக்குது. அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி காலை போட்ட நிறைய காலை போட. அப்ப எக்கச்சக்கமாயோ நிறைய சம்பவங்கள் இருக்கு அப்படியா? அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல கூட நீங்க நிறைய பேரோட காய்ச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லாமே தனக்கு தெரிஞ்சும் உங்களோட அன்பை புரிஞ்சு கொண்டு உங்களோட திருப்பி வரணும்னு சொல்லிதான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்களே. அப்படி வர மாட்டாங்க. சரி, உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கிஃப்ட பாப்போமா? ஓகே. என்னவா இருக்கும்? ஷூவா இருக்கும். ஷூவா இருக்கும். அனுப்பினவங்க சொன்னவங்களா எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்? இல்ல, சைஸ் கேட்டாங்க. எந்த குறுப்பா இருக்கும். உங்களுக்காக சப்பாத்து வந்திருக்குது. சரி, அதையும் சைஸை செக் பண்ணி கொள்ளுங்க. இதுக்கு ஓகே. சரியா இருக்கும் தெரிஞ்சுட்டேனே. அப்ப அனுப்பினா சொல்லிட்டேன். அனுப்புறேன், பேரை மட்டும் சொல்ல வேண்டாம். பப்ளிக்ல மானத்தை வாங்காம கிஃப்ட வாங்கிட்டு பழையபடி ஒன்று சேர்ந்துட்டேன். அப்படியா? அப்படியா? சரி, அதை விட ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு ரெட் ரோஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுடா, ஒரு செகண்ட் கூட. அது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. தான் இல்லாத இடத்துல மிக்கிய வச்சு ப்ரோபோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தான் மீண்டும் உங்களோட சேரணும், பழையபடி வாழணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்களே. கிஃப்ட் எல்லாம் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? ஃப்ரெண்ட் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. எல்லாரும் இருந்தாலும் யார் அனுப்பி இருக்கலாம்? அண்ணா அனுப்பி இருப்பாரு. ஓகே, அண்ணாண்ட பேர் திலீப் பண்ணாதான். ஓகே, அதோட வேற யாரும் எல்லாம் அனுப்பி இருக்கலாம்? மற்ற இங்க வேலை செய்யற எல்லாரும் இருந்தா நரேஷ் இதோட பட்டு தெரிஞ்சாங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. சரி, இது என்னவா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? தெரியல, நான் மோதிரமா இருக்க கூடாது. மோதிரமா இருக்க கூடாது. மோதிரம் பெறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏன்னா அவங்க இனிஷியல் போட்டு ஒரு மோதிரம் போடணும்னு சொல்லி ஆசையா இருக்கா? இல்ல இல்ல, ஆளே இல்ல ப்ரோ, என்ன இனிஷியல். சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. தங்க கிடைச்சிருச்சு, தங்க கிடைச்சிருச்சு, தங்க கிடைச்சிருச்சு. எங்கடா தங்கம் கிடைச்சது? என்ன கிஃப்ட் வந்திருக்குது? மோதிரம் தான். மோதிரமா இருக்க கூடாதுங்க, நான் மோதிரமே வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு டவுட்டா இருக்குது. தெரிஞ்சு கொண்டுதான் உண்ட இல்ல சொல்லிடுறீங்க. என்ன அப்படி இல்ல இல்ல. அதே இந்த கிஃப்ட் வந்து உங்கள்ட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் சகோதரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப நம்மள நாங்க சொல்ற விஷயம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே உங்களுக்கு தெரியும் அது உண்மைதான். என்ன அவங்க சகோதரம் இல்ல. சகோதரம் இல்லையா? அப்ப எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கு. அப்படியா? சரி, உங்களுக்காகவே ஸ்பெஷலா கேக் வந்திருக்குது, வாங்கிக்கொள்ளுங்க. இதுல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன போட்டோஸ் இருக்குன்னு சொல்லி பாப்போமா திருப்பி? என்னென்ன போட்டோ இருக்கு? எல்லாம் இங்க டிப்போல எடுத்த போட்டோஸ் தான். டிப்போல இருந்து எடுத்த போட்டோ. யாருக்கு அனுப்பினீங்க இந்த போட்டோ எல்லாம்? நான் இங்க வேலை செய்யறேன், நான் இப்படித்தான் இருக்கிறேன், இதான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி யாருக்கு அனுப்பி? ஒருத்தருக்கு அனுப்பல. அப்ப இந்த சர்ப்ரைஸோட உங்க திருமண வாழ்க்கைக்கு ஏன் சீமான் போட்டோ வந்திருக்குது? அதுல நான் சீமான் கட்சி. சீமானா பெரிய ஃபேன். அப்படியா? சரி, அதுக்காக உங்களை பிடிச்ச விஷயங்களை பார்த்து செஞ்சிருக்காங்க. இந்த போட்டோஸ் எடிட் பண்ணாக்கலாம் இங்கதான் நிக்கணும். சில வேளை எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஆக்கள் அவையோட தொடர்பு கொண்டு அவங்க இருந்து செஞ்சிருக்கலாம். இல்ல, வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. சரி, அப்ப ஃபைனலா சொல்லுங்க, யார் அனுப்பி இருப்பாங்க? இங்க கடையில அண்ணா எல்லாரும் தான். எல்லாரும் தான் பொதுவா சொல்லக்கூடாது. ஞானம் டீம். ஆனா இது எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தான் வந்திருக்குது. அப்படின்னு சொன்னா அவனோட பேரை சொல்லுவோமா இந்த இடத்துல? வராது. வந்திருக்கு.
சரி சொல்லுங்க கேப்போம். யார சொல்ற? நிறைய கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குது, யார சொல்றது? அதான் குழப்பமே. அப்ப உங்களுக்கு தெரியாது, அப்ப இங்கதான் இருக்கு. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுடைய முதலாளி திலீப் அண்ணாவும் அதே நேரம் உங்களுடைய ஞானம் டீம் தான் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷமா ஞானம் திலீப் அண்ணாவோட நீங்க பயணிக்கிறதாகவும் அந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாடுறதோட உங்களோட பிறந்த நாளும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குது. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல, ஆனா ஏதோ செய்ய போறாங்கன்னு நினைச்சேன். ஓகே, சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ற, ஒரு முதலாளி என்ற கப்பால உங்களை ஒரு தம்பியா பார்த்து இந்த நாள்ல உங்களோட பிறந்த நாள் சிறப்பா இருக்கும்னு சொல்லி ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனவே இதே மகிழ்ச்சியோட இருக்கும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறதோட உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பின மற்ற ஞானம் டீமுக்கு என்ன சொல்ல போறீங்க? எல்லாருமே என்ன சொல்ற, ஒரு நண்பர்கள் மாதிரி பழகக்கூடியதான் உங்களுடைய ஞானம் டீம். அவங்க தான் உங்களை தம்பியா அண்ணாவா சகோதரமா நினைச்சு கொண்டு உங்களோட பிறந்த நாள் சிறப்பா இருக்கும்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதே மகிழ்ச்சியோட தொடர்ச்சியா பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்குரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய முதலாளியும் ஒரு அதே நேரம் உங்களுடைய அண்ணாவா பழகக்கூடிய திலீப் அண்ணா சார்பாகவும் உங்களுடைய ஞானம் டீம் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் நாங்களும் தெரிவித்துக் கொள்றோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. ஞானம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட கிட்டத்தட்ட 10 வருஷமா பயணிக்கிறீங்க. திலீப் அண்ணாவோட இருக்கிறத பற்றி எப்படி ஃபீல் பண்றீங்க? அண்ணாவை பற்றி இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் அண்ணா இருந்தாச்சு, இப்ப எல்லா முதலாளியும் மாதிரி இல்ல அவரு, டிஃப்ரெண்ட். அதனாலதான் இவ்வளவு நாள் இருக்கிறோம். என்ன சொல்ற, ஒரு வேலையாளன்றதை விட ஒரு சகோதரமா பழகுறாருன்னு என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா அண்ணாக்கு? ஒன்றும் செய்யலாம், நன்றி. சரி, இதே சந்தோஷத்தோடையும் இதே விசுவாசத்தோடையும் இதே அண்ணன் தம்பி என்ற பாசத்தோடையும் பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி.